ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 17க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு திட்டத்தை. என்னென்னா இதனுடைய சிறப்பம்சம் பாருங்கள், முன்னாள் இராணுவத்தினருடைய அவங்களுடைய வாரிசுதாரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எதனா தொழில் தொடங்கிறதுக்கு மூலதனம் தேவைப்பட்டால் 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பெற்றுக்கலாங்க. இந்த கடன் தொகையில் 30% மானியமும் மீதமுள்ள கடன் தொகைக்கு 3% வட்டியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திட்டத்தின் கீழ் 17/2 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வைங்க. யாருன்னா உங்கள் ஊரில் முன்னாள் இராணுவ வீரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த விஷயம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம எக்ஸாம்லையும் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்கும் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்களின் குடும்பங்கள்னு சொன்னாலே போதுங்க. ஒரு நல்ல திட்டங்க, உண்மையாகவே சொல்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர எக்கச்சக்கமான திட்டங்கள் நல்ல திட்டங்களாக தான் இருக்குது. ஸோ அது மக்களை போய் சென்றுருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றதை நம்ம சொல்லிடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கிரிட்டிக் நியூஸ் இருக்கிறதால டேரெக்டாக திருக்குறளில் போயிடலாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய உச்சி மாநாடுகள் இருக்குங்க. பொருளென்னும் பொய்யா விளக்கு இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று அப்படின்னு இருக்காங்க. என்று தேய்த்து சென்று அப்படின்னு நம்ம என்னென்னா, பொருள் என்று சொல்லப்படுகின்ற நந்தா விளக்கானது நினைத்த இடத்திற்கு சென்று இடையூறுகளை கெடுக்கும் அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா, நீங்கள் சிறந்த ஒரு விஷயத்தில் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா வரக்கூடிய இடையூறுகளை அதுவாக போய் கலைச்சிரும் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், உள்ளாட்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடம். 3 பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது? ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்களா? கட்டமைப்பு, செயல்பாடுகள், நிதி, பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை, இது ஒட்டுமொத்த குறியீட்டில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கும். அதுவே பாருங்கள், நிதி பரிவர்த்தனை பொறுத்தவரை 3வது இடத்துல இருக்கும். நிதி பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்கும். அதே பாருங்கள், திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகளை விட்டு தமிழகம் 2வது இடத்துல இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த திறன் மேம்பாடு ஸ்கில் அது பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கும் அப்படின்றது நோட் பண்ணுங்கள். இந்த 3மே கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 by 1 தெளிவாக எழுதிக்குங்க. அடுத்தது, கீழடியில் திறந்த வெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவகங்கை மாவட்டம் அப்படின்றது தெரியும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் நம்ம அப்படியே டேரெக்டாக அடுத்த நியூஸ் போயிடலாங்க. இங்கே நிறையவே இருக்குங்க. 2030 ஆண்டுக்குள் 9 லட்சம் கோடி ஜவுளி ஏற்றுமதி அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிலே அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பை அளிக்கும் தொழில்களில் ஜவுளி தொழில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவில் உற்பத்தி துறையில் ஜவுளித்துறையின் பங்கு 11% ஆகும். இந்த நியூமரிக்கல் நம்பர்லாம் ஜஸ்ட் லைக் தட்லாம் படிச்சிருங்க. எத்தனை சதவீதம் ஜவுளித்துறையின் பங்கு ஏற்றுமதியில் உற்பத்தியில் 11% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜவுளி ஆடைகள் ஏற்றுமதியில் பெரிய நாடாக இந்தியா 6வது இடத்துல இருக்குங்க. எத்தனாவது இடத்துல? 6th பிளேஸில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 6ன்றதை நோட் பண்ணி வைங்கப்பா. ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில். அடுத்தது, ஸோ இந்தி தினம் 2006ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் விஸ்வ ஹிந்தி திவாஸ் உலக இந்தி தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நான் ஜனவரி 10 விஸ்வ ஹிந்தி திவாஸ் அப்படின்றது சொன்னால் போதுங்க. அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிம்ஸ்டிக் உச்சி மாநாடுன்னு ஒரு மாநாடுங்க. 3 மாநாடு இங்கே ஒரே இடத்துல இருக்குங்க. இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு ஒருங்கிணைந்த முயற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஓமன் தலைநகர் மஸ்கட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல 8வது இந்திய பெருங்கடல் உச்சி மாநாடு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க, 8வது இந்திய பெருங்கடல் உச்சி மாநாடு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பிம்ஸ்டெக் மாநாடுன்னு சொல்லுவாங்க. பிம்ஸ்டெக்கில் மொத்தம் 7 உறுப்பு நாடுகள் இருக்கும். அந்த 7 உறுப்பு நாடுகள் என்னன்றது இன்றைக்கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடணும். யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்றத பார்த்துடலாங்க. ஓகேங்களா? 7 உறுப்பு நாடுகள் எழுதுங்க. இந்த கூட்டமைப்பு இந்த ஆண்டு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் நடக்குதுங்க. பிம்ஸ்டெக்குடைய உச்சி மாநாடு இந்த ஆண்டு வங்கதேசத்தில் நடைபெறுகிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆனால் தெரிஞ்சுக்க, ஏப்ரல் 2ன்றது. அடுத்தது, பிரேசிலில் ஜூலை 6, 7 பிரிக்ஸ் உச்சி மாநாடு. என்னங்க சார் 2 உச்சி மாநாடு சொல்லிட்டீங்க, 3வது கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா பிரிக்ஸை பற்றி ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுங்க. ரியோ டி ஜெனீரோவில் பிரேசிலில் நடக்க போகுது இந்த வருஷம் 2025. ஆனால் இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2009 பிரேசில் டிக் பண்ணிக்கிறேன்.
பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 4 நாடுகள் கொண்டு சேர்க்கப்பட்டது 2010 தான் என்ன ஆயிடுச்சு, தென்னாப்பிரிக்கா வந்து இணைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குன்னா 11 உறுப்பு நாடுகள் இருக்குங்க. இதனுடைய தலைமை இந்த ஆண்டு யார் இருக்காங்க? எக்ஸாக்ட்லி பிரேசில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்ஸ் மாநாட்டின் 2024ஆம் ஆண்டு தலைமை யார் இருந்தாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணோம். 2 கொஷின் கேட்டிருக்கேன், 2த்துக்குமே தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். கேட்கக்கூடிய கேள்விகள் தான் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேங்க. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் முடிவடைது. இது ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் எடுக்கவே கூடாது, இந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா அந்த ஐபிஎல் தொடங்க போது அந்த பக்கம் அப்புறம் பார்த்துக்கலாம், எக்ஸாம் முடிச்சுட்டு ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே காய்ஸ், டுடே இன்னைக்கு ஃபுல்லாக நியூஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.